ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் வந்திருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி கிளைமேட் ஷார்ட்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி எனக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் தான் நான் இருந்தேன். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்னுடைய பெரிய சேனல் ஏதாவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதுதான் நான் நினச்சி பார்த்தேன். கிளைமேட் ஷார்ட்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து யூ ஆர் எலிஜிபிள் டு கிளைம் ஷார்ட்ஸ் போனஸ் பை 25th of the month or the bonus may expire அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் என்னுடைய சேனலில் நான் போட்ட வீடியோஸ் ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் பாப்புலர் வீடியோனாலே ஒரு 4500 கிட்ட தான் வியூஸ் போனது. அதுக்கே ஷார்ட்ஸ் போனஸா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகி மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ மெயிலில் எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போனஸ் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெயிலையும் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஜஸ்ட் உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் அது அஃபிஷியல் மெயிலில் இருந்து வரும். அதையும் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. சில ஃபேக்கான மெயில்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ உங்களுடைய சேனல் பாஸ்வேர்டு, சேனல் ஐடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ மெயில் பாக்ஸை செக் பண்ணி பார்த்தேன். பெருசாக மெயில் பாக்ஸில் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நான் இதுலேயே கிளிக் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போனிச்சு. account.google.com அதுக்கப்புறம் studio.youtube.com அப்படின்னு போனிச்சு. ஸோ போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் எதுவும் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கும்போது ஜஸ்ட் லோடிங் ஆக்கி கன்ஃபர்மேஷனாக அந்த ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த யூடியூப் லோகோ கொடுத்து ஸ்டூடியோ கான்டாக்டர்ஸ் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ணு கொடுத்து ராஜா டெக் யூ டிட் நாட் ரிசீவ் அ ஷார்ட்ஸ் போனஸ் இன் அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் மெயிலில் வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். லைக் நமக்கு வந்துருச்சு, கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவும் கிளைம் போனஸ் கொடுத்துக்கலாம். பட் இது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நமக்கு இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி இமெயிலையும் சரி எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மெயில் வந்ததுன்னா கண்டிப்பாக வரும். அதே சமயம் உங்களுடைய சேனலில் நீங்கள் அதிகமாக ஷார்ட்ஸ் போடுறீங்களா, அதே சமயம் அந்த ஷார்ட்ஸ் நிறைய ரீச் ஆகுதா, லைக் அட்லீஸ்ட் 1000+ அப்படிங்கிற மாதிரியாவது வியூஸ் போனால் கூட சொல்லலாம். என்னுடைய சேனலில் ஜஸ்ட் 4500 தான் அப் டுவே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால நானும் பெருசாக இதை கண்டுக்கல. ஸோ உங்களுக்கு வந்ததா என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. அதே சமயம் யாரும் இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக வேண்டாம். அதே சமயம் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். மெயில் வந்ததுன்னா அதில் செக் பண்ணுங்க. ஸோ இதை பார்த்த உடனே என்னோட மைண்ட் வாய்ஸ் லைக் இந்த லாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆன இந்த ஒரு ராஜா டெக் யூ டிட் நாட் ரிசீவ் அ ஷார்ட்ஸ் போனஸ் இன் அக்டோபர் அப்படிங்கிறத பார்த்த உடனே நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் விஷயம். ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. மெயில் வந்ததுன்னா நீங்கள் அதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுவும் அஃபிஷியலாக வருதா அப்படிங்கிறத எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இதை நினச்சி யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. உங்களுடைய கண்டென்ட்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய ஷார்ட்ஸ் மேக் பண்ணுங்க. உங்களுக்கும் கூட கிடைக்கலாம். சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோ கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.